அன்பான மீனராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பணவரவு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையையும், நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல தீர்வையும், எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. எனவே குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பொருளாதாரத்திலும் உடல் நலனிலும் நன்மைகள் சேரும். உங்களுடைய ராசிக்கு 3, 8 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானமான மேச ராசிக்கு போகிறதால நிதி பற்றாக்குறை ஏற்படும். இங்கே எவ்வளவுதான் சம்பளம் அதிகமாக வாங்கினாலும் செலவுகள் அதைவிட அதிகரிக்கும். கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அது எப்படி செலவாகுது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. பண விரயங்கள் ஏற்படக்கூடிய இந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறத நீங்கள் தவிர்த்துக்கணும். கையிருப்பை வச்சு அதை வைத்து சமாளிக்கிறது நல்லது. உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஒருவேளை நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும். மேலும் உங்களுடைய பணியில் நீண்ட தூரத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 9 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மீன ராசிக்கு போகக்கூடிய காலத்தில் உங்களுக்கு திடீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் சேமிக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். பணத்தை அடிப்படையான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் செலவு செய்யணும். ஆடம்பரத்திற்காகவும் பெயர் புகழுக்காகவும் பணத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கும். மேற்படிப்பு, வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முதல் முயற்சியே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை எல்லாமே உண்டு. அதிகாரம் மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான காரியங்களை எல்லாம் நடத்திக்குவீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 4, 7 இடங்களுக்கு அதிபதியான புதன் மீன ராசியில் நீச்சம் அடைவது உங்களுக்கு நன்மையாக இருக்குது. அதன் காரணமாக இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணத்திற்கு இருந்த தடைகள் அகலும். சுபகாரியங்கள் நடைபெறுவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சுபகாரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. குடும்ப உறவுகள் மூலமாக ஒருவித கலக்கமும், குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் பெறக்கூடிய இந்த காலத்தில் பழைய தொழிலை நிறுத்திட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோர்களின் மணி விழா, காதணி விழா, வளைகாப்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். குழந்தைகளின் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே எந்தெந்த விஷயத்திலையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல காலம் அல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சனி பகவானும் தானாதிபதியான செவ்வாயும் இரண்டும் இணைஞ்சு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தன விரயம் அதிகரிக்கும். தடைகளும் தாமதங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைச்சது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் தடைகள் வருது, தாமதங்கள் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்க பழகணும். உடனே இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அது அதிகப்படியான பணத்தை விரயமாக்கும். உங்களுடைய நிம்மதியை கெடுத்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் உடனே நடக்காமல் தள்ளி போகுது அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் நலனை அக்கறை காட்டுவது ரொம்பவும் அவசியம். அலைச்சல் இருக்கிறதால உடலில் சோர்வு ஏற்படும். சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. இரவில் தூக்கமின்மையும் ஏற்படும். இது எல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறதானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிகிச்சைக்காக செலவிடக்கூடிய பணம் உங்களுடைய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய திசா புத்தியை பார்த்து அதற்கான தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான தடைகள் விலகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளிலும் செய்யக்கூடிய செயலிலும் கவனம் ரொம்ப அவசியம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு
பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்தாலும் சில நாட்களில் அது சரியாகும். அரசு மற்றும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடி இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து வருவீங்க. சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி பணத்தை சேமித்து வைக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா நிதி பற்றாக்குறை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் கணவன் மனைவி பிரிவும் ஏற்படும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் மறதிகள் அதிகரிக்கும். கடினமாக படித்து தேர்வில் வெற்றி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கும். தைராய்டு சிகிச்சை மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இவங்க கவனமாக இருக்கணும். மேலும் நெருங்கிய உறவுகள் மற்றும் பெண் தோழிகள் மூலமாக புதிய பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் மூலமாக வரும். இப்படியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இதையெல்லாம் மீண்டு வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய பழைய நண்பர் மற்றும் தூரத்து உறவுகள் மூலமாக சாதகமான செயல்கள் நடக்கும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நாம் நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலைனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிடத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்பவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு எப்பவும் போல இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படித்தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி
அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலை. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாதனால உங்கள் முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலேயே உங்கள் வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.